7 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 27 பேர் மொத்தமா உயிரிழந்த நீர்கொழும்பு சிறை கலவரம் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில இருந்து மற்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள்ல 3 பேர் இப்போ அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தங்களோட சக அதிகாரிகள் கொல்லப்பட்ட ஆத்திரத்துல கைதிகளை அதிகாரிகள் திட்டமிட்டு அடிச்சு கொள்றாங்க அப்படின்னு கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழு பகிரங்கமா ஒரு குற்றம் சுமத்தி இருக்கு. இதுல யாரு சொல்றது உண்மை? கிட்டத்தட்ட 10 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள சேதமடைஞ்சிருக்கதாகவும் இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதையும் தாண்டி நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் அடுத்தடுத்து எப்படி உயிரிழந்தாங்க, இப்போ வரைக்கும் இது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள கைதிகளுக்கு இடையில நடந்த வன்முறை சம்பவம் காரணமா கிட்டத்தட்ட அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த தொலைக்காட்சி கட்டமைப்பு, மருந்து கிடங்கு, அது மட்டும் இல்லாம அதிநவீனமான பாடி ஸ்கேனர்ஸ், சிசிடிவி நெட்வொர்க், அங்க இருந்த ஆபீஸ் ரூம்ஸ், இது எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதனால அந்த சிறைச்சாலைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளியாகி இருக்கு. சிறைச்சாலை முற்றிலுமா சிதைஞ்சிருக்கிற காரணத்தினால அங்க இருந்த 500க்கும் மேற்பட்ட கைதிகள் காலையில மூடப்பட்டிருக்கக்கூடிய மகாமூதர வைத்தியசாலைக்கு அவசரமா இடமாற்றம் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளை பேருந்துகள்ல ஏற்றி வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்புற சந்தர்ப்பத்திலையும் கூட இந்த பேருந்துகளுக்குள்ளேயும் சிறை கைதிகள் ஒழுங்கற்ற முறையில நடந்து கொள்றதுனால பேருந்துகளை நடுவழியில நிறுத்தி கைதிகளை பேருந்துகளுக்குள்ளேயே மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் இப்போ அந்த அளவுக்கு தீவிரமா மாறிக்கிட்டு வருது. மிக முக்கியமா இந்த சிறைச்சாலைக்குள்ள கலவரத்தை தூண்டியதா சந்தேகிக்கப்படக்கூடிய பாதாள உலக குற்றவாளி கெஹல்பத்ர பத்மிவோட மிக முக்கியமான கூட்டாளி உட்பட 13 பேர் பூச அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா இப்படி சிறை கைதிகள் வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட இடத்துலதான் இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. நீர்கொழும்புல இருந்து வெலிக்கடை, பூச மற்றும் அங்குனுகொலபலச சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள்ல 3 சிறைச்சாலை கைதிகள் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளால கொடூரமா தாக்கப்பட்டு சிறை வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா உயிரிழந்திருக்கதா கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழுவோட ஒருங்கிணைப்பாளர் சுதேஷ் நந்திமால் சில்வா, அது மட்டும் இல்லாம சட்டத்தரணி சானுக்க பெரேரா, இவங்க 2 பேருமே சேர்ந்து குற்றம் சுமத்தி இருக்காங்க. இது தொடர்பான ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கையும் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்குனுகொலபலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதி வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்படுற சந்தர்ப்பத்திலேயே உயிரிழந்திருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. வெலிக்கடை சிறைச்சாலையில நடந்த இன்னும் ஒரு சம்பவத்தை தற்கொலை மாதிரி காட்டி மூடி மறைக்க சிறைச்சாலை அதிகாரிகள் முயற்சி செய்யறதாவும் கைதிகள் அமைப்பு கடுமையான சந்தேகங்களை வெளியிட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்படி முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை சிறை ஊடக பேச்சாளர் இப்போ முற்றிலுமா மறுத்திருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய விளக்கத்தோட அடிப்படையில வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்த கைதி இந்த மோதலுக்கு அப்புறமா மாற்றப்பட்டவர் கிடையாது. அவர் ஜூலை மாதம் 1ஆம் தேதியே வெலிக்கடைக்கு மாற்றப்பட்டவர். அவர் சிறைச்சாலைக்குள்ள தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செஞ்சதுனால வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா சிகிச்சை பலன் இல்லாம தான் உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் வழங்கி இருக்காரு. அதுக்கப்புறமா பூச மற்றும் அங்குனுகொலபலச சிறைச்சாலையில உயிரிழந்த கைதிகள், அதாவது இந்த 2 சிறைச்சாலைக்கும் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் 2 பேர் உயிரிழந்திருந்ததா வெளியான தகவலையும் அவர் மறுத்திருக்காரு. அதுக்கு அவர் விளக்கம் அளிச்சிருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2 கைதிகளும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருந்ததாகவும் அதனாலதான் இவங்க உயிரிழந்ததாகவும் அவர் ஒரு விளக்கத்தை வழங்கி இருக்காரு. அதுலயும் மிக முக்கியமா நீர்கொழும்பு சிறைச்சாலையில இருந்து கைதிகள் மற்ற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க மேல எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்படல அப்படிங்கிறத அவர் உறுதிப்பட சொல்லியிருக்காரு. கலவரத்துல கைதிகளோட உடல்ல இருந்த காயங்களும் அவங்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்குனதாலையும் தான், அதையும் தாண்டி இந்த கூரைகள், சிறை கைதிகள் கூரைக்கு மேல ஏறி இருந்ததுனால அந்த கூரை இடிந்து விழுந்ததுனால ஏற்பட்ட காயங்களும் தான் அவங்களுடைய உடம்புல இருக்கே தவிர அதை தாண்டி அவங்களை யாருமே தாக்குதலுக்குள்ளாக்கல அப்படிங்கிற ஒரு விளக்கமும் சிறைத்துறை சார்பில் இருந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்படி அடுத்தடுத்து உயிரிழந்த 3 கைதிகளோட மரணம் தொடர்பா சிறைத்துறை இப்படி ஒரு விளக்கத்தை வழங்கி இருந்தாலும் கூட வெலிக்கடைக்கு கூட்டிக்கிட்டு போன 21 கைதிகள்
குறிப்பா குறி வச்சு தாக்கப்பட்டதா இப்போ வரைக்குமே பல தரப்பினர் மூலமா குற்றம் சுமத்தப்பட்டு வருது. இந்த கொடூர சித்திரவதைக்கு எதிராகவும் கைதிகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு இன்றைய தினம் கொழும்புல இருக்கக்கூடிய நீதி அமைச்சகத்துக்கு முன்னாடி ஒரு பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. எப்படியான பின்னணியில இந்த சிறைச்சாலை சம்பவத்தினால உயிரிழந்த 7 அதிகாரிகளோட உடல்கள் இறுதி அஞ்சலிக்காக இன்றைய தினம் வெலிக்கடைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அங்க அவர்களுடைய உறவினர்கள் கிட்ட, அதாவது மரியாதை செலுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட இவங்களுடைய உடல்கள் ஒப்படைக்கப்பட இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் வெளியாயிருக்கக்கூடிய காணொளிகளையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய இணைந்து பணிபுரிந்தவர்கள் எல்லாமே வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறத பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்த இடத்துக்கு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் வருகை தந்து அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருந்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவத்துல 7 அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவம் எந்த அளவுக்கு கொடூரமானதோ அதே மாதிரி சட்டத்தை கையில எடுத்து இப்படி மாற்றப்பட்ட சிறை கைதிகளை தாக்குறதா எழக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இலங்கை தொடர்பா சர்வதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கு. சர்வதேசத்தில் அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. கைதிகள் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய கடுமையான குற்றச்சாட்டுகளும் அதுக்கு சிறைத்துறை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய மறுப்பும் இந்த நீர்கொழும்பு வன்முறை சம்பவத்தை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பா இப்படி வெளியாயிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.